திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். காக்ரோச் ஜனதா கட்சி அமைப்பின் நிறுவனர் அபிஜித் திப்கேவின் வெளிநாட்டு படிப்புக்கு எப்படி நிதி கிடைத்தது என்பது குறித்து விசாரணை நடத்த கோரி குஜராத் மாநிலம் சூரத்தைச் சேர்ந்த தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் அமித் திவாரி கோரிக்கை வைத்துள்ளார். அபிஜித் திப்கேவின் தந்தை பகவான் ராவ் திப்கே மகாராஷ்டிர மாநில அரசின் நீர்ப்பாசன கழகத்தில் இளநிலை பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவருடைய மாத சம்பளம் தோராயமாக 60,000 முதல் 65,000 ரூபாய் வரை மட்டுமே இருந்த நிலையில் அமெரிக்காவில் தனது மகனை படிக்க வைப்பதற்கான இவ்வளவு பெரிய தொகை எப்படி கிடைத்தது என்று அமித் திவாரி கேள்வி எழுப்பியுள்ளார். இது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த விவகாரமாக இருக்கலாம் என்பதால் இதுகுறித்து மகாராஷ்டிரா அரசு விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சிஜேபி அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்யப்படவில்லை என்றும், அவ்வாறு பதிவு செய்யப்படாத ஒரு கட்சி அரசியல் கட்சியைப் போல செயல்பட்டு நிதி திரட்டுவது சட்டவிரோதம் என்று தேர்தல் ஆணையத்திற்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மறுபுறம் நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள இந்த அமைப்பின் போராட்டக்காரர்களுக்கு சட்ட உதவி வழங்குவதற்காக மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கபில் சிபில் 1 கோடி ரூபாய் நிதி வழங்குவதாக அறிவித்திருந்தார். இந்த 1 கோடி ரூபாய் நிதிக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்திற்கும் அந்த ஆர்வலர் புகார் அனுப்பியுள்ளார். இந்த சர்ச்சை ஒருபுறம் வெடித்துள்ள நிலையில் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் காரணமாக இரத்த அழுத்தம் குறைந்து அபிஜித் திப்கே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் அவரை முழுமையாக ஓய்வெடுக்க அறிவுறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.